உங்களுக்கு செய்திகளை கொண்டு வருவதற்கும், உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா அந்த வசன வெளிச்சங்களை கொண்டு வருவதற்கும் தானியேலுக்கு ஒரு தூதன் இருந்தார். மிகாவேல் தூதன், உன் ஜனத்தின் அதிபதியாகிய மிகாவேல் அந்நாட்களில் உங்களுக்காக எழுந்து நிற்பார். அப்ப உங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தூதன், உங்களுக்கு விரோதமாய் சத்துருவின் சேனைகள் வரும்போது அதை தடுத்து நிறுத்துவது உருவின பட்டயத்தோடு தூதன் நிற்பான். உங்களை சபிக்கிறதுக்கு ஒருத்தன் வர்றான்னா அவனுக்கு எதிரடையாய் நின்று உருவின பட்டயத்தோடு ஒரு தூதன் நிற்பான். பிழையாவுக்கு முன்னாடி நின்னான். அப்போ தேவ தூதர்கள் உங்களை சுற்றிலும் இருக்கிறார். எலிசா சொல்றாரு, நம்மை சுற்றிலும் அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் இருக்கு. அந்த ரதம் யாரு? தேவனுடைய தூதர்கள். அந்த குதிரைகள் யாரு? தேவனுடைய தூதர்கள். எதுக்கு நீங்க பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கு வேலை செய்யறதுக்காகவே அவங்க படைக்கப்பட்டவர். சொல்றீங்க, தூதர்கள் துதிக்கிறதுக்காகத்தானே படைக்கப்பட்டாங்க. என்னை துதிக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, உனக்கு வேலை செய்யறதுக்கும் அந்த தூதர்களை நான் அனுப்புகிறேன். கையை தட்டுங்க. அதனாலதான் கர்த்தர் நல்லவர் சொல்.